லியோ டாப்ஸ் அண்ட் ஃபிட்டிங்ஸ் தான் பெஸ்ட் சாய்ஸ். இதுல ஸ்ட்ராங் சீலிங் மெக்கானிசம் இருக்கிறதுனால லீக்கேஜ்க்கு வாய்ப்பே இல்ல. சர்வீஸ்க்கு ப்ராப்ளமே இல்ல. லியோ டாப்ஸ் அண்ட் ஃபிட்டிங்ஸ் நீரை சேமிக்கும், நீண்ட நாள் நீடிக்கும். அதிமுக இரண்டாக உடைவதாக தகவல் வெளியாகி வந்த நிலையில் சட்டமன்ற குழு தலைவரை தேர்ந்தெடுக்கும் விவகாரத்தில் கட்சிக்குள் ஏற்பட்ட பிளவு வெளிச்சத்துக்கு வந்துள்ளது. அதிமுக பொதுச்செயலர் எடப்பாடி கே பழனிசாமி தலைமையில் அவரது இல்லத்தில் ஒரு தரப்பும், முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் இல்லத்தில் ஒரு தரப்பும் தனித்தனியாக ஆலோசனை நடத்தி வந்தனர். சட்டமன்ற குழு தலைவரை தேர்ந்தெடுப்பது தொடர்பாகவும் தனித்தனியாக தற்காலிக சபாநாயகர் கருப்பையாவை சந்தித்து மனு அளித்துள்ளனர். இதில் எஸ்பி வேலுமணி தரப்பில் சி வி சண்முகம், சி விஜயபாஸ்கர், லீமா ரோஸ், இசக்கி சுப்பையா உள்ளிட்ட 24 பேர் அடங்கிய கடிதம் கொடுக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. எடப்பாடி கே பழனிசாமி தரப்பில் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி, தளவாய் சுந்தரம், OS மணியன் உள்ளிட்ட 23 பேர் அடங்கிய கடிதம் கொடுக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. அதிமுகவினர் இடையே நிலவும் பனிப்போர் சட்டமன்றத்திலும் எதிரொலித்தது. அதிமுக எம்எல்ஏக்கள் இருதரப்பாக பிரிந்து வந்ததை காண முடிந்தது. தேர்தல் முடிவுக்கு பிறகு அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக சிலர் போர்க்கொடி தூக்கியதாக தகவல் வெளியானது. இந்நிலையில் எடப்பாடி கே பழனிசாமி சட்டமன்றத்திற்கு வருகை தந்தபோது அவருடன் சில எம்எல்ஏக்கள் மட்டும் உடன் வந்தனர். அதே சமயம் எஸ்பி வேலுமணியுடன் சில எம்எல்ஏக்கள் சட்டமன்றம் வருகை தந்தனர். அதிமுக உடையக்கூடும் என தகவல்கள் பரவி வரும் சூழலில் அக்கட்சியின் பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி அதை மறுத்துள்ளார். சட்டமன்ற கூட்டத்தில் கலந்து கொண்டு வெளியே வந்தபோது இது தொடர்பாக அவரிடம் செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர். அதற்கு அவர் அது தவறான செய்தி என்று பதிலளித்தார். அதிமுக முன்னாள் அமைச்சர் RB உதயகுமாரிடம் இது தொடர்பாக செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பிய போது அதிமுக ஒற்றுமையுடன் தான் உள்ளது என்றும் எடப்பாடி பழனிசாமி தான் கட்சியின் எதிர்காலம் என்றும் கூறினார். அதிமுக என்ன ஆகுது? சட்டமன்ற உறுப்பினர்கள் தனித்தனியா மனு அளிச்சிட்டு இருக்காங்க. அதிமுக ஒற்றுமையா இருக்கா? இருக்கு. ஆனா வேற எதுவும் பிரச்சனை இருக்கா? வேற அதிமுக பிரிக்கிறதுக்கு ஏதாவது முயற்சி நடக்குதா? அதிமுக பிரிக்க முயற்சி எதுவும் நடக்குதா? அதிமுக ஒற்றுமையா இருக்கானா? இருக்கு. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையா? ஆமா. அந்த தலைமையை மாற்ற முயற்சி நடக்குதா? இல்ல. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொடர்ந்து தலைமையில தான் இருப்பாரா? ஆமா. அதான் அதிமுக எதிர்காலம். எல்லா எம்எல்ஏ தான் விரும்புறாங்க. ஆமா. ஆனா போர்க்கொடி தூக்குறதா சொல்றாங்களே, எம்எல்ஏக்கள் போர்க்கொடி என்பது இருக்கா? அதிமுகவை யாரும் உடைக்க முடியாது என அக்கட்சியின் அம்பாசமுத்திரம் சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏ இசக்கி சுப்பையா தெரிவித்துள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கட்சியில் ஒரு சில அதிருப்திகள் மட்டுமே உள்ளதாகவும் மற்றபடி எந்த பிரச்சனையும் இல்லை எனவும் விளக்கமளித்தார். எங்களை பொறுத்தவரைக்கும் நாட்டுக்கு நல்லது செய்யணும், அவ்வளவுதான். ஒரு பிரச்சனையும் இல்லை, நல்லா தான் போயிட்டு இருக்கு. தெளிவா போயிட்டு இருக்க. அதிருப்திங்கிறது எந்த கட்சியிலும் இல்லை. எல்லா கட்சியும் கொஞ்சம் அதிருப்தி வரும், பங்காளி சண்டை மாதிரி வரும், வந்து சரியா போயிடும். கவலைப்படாதீங்க, எல்லாம் கரெக்டா இருக்கும். அதெல்லாம் இப்ப நம்ம டக்குன்னு அதெல்லாம் கிடையாது. எங்களுக்குள்ள ஒரு விவாதங்கள் ஓடிட்டு இருக்கு, அவ்வளவுதான். கட்சி எல்லாம் கிடையாது, தவறான செய்தி. கட்சி யாரும் உடைக்க முடியாது, அது பாட்டில் போயிட்டு இருக்கு, நல்லபடியா நடக்கும் எல்லாம். லியோ டாப்ஸ் அண்ட் ஃபிட்டிங்ஸ் தான் பெஸ்ட் சாய்ஸ். இதுல ஸ்ட்ராங் சீலிங் மெக்கானிசம் இருக்கிறதுனால லீக்கேஜ்க்கு வாய்ப்பே இல்ல. சர்வீஸ்க்கு ப்ராப்ளமே இல்ல. லியோ டாப்ஸ் அண்ட் ஃபிட்டிங்ஸ் நீரை சேமிக்கும், நீண்ட நாள் நீடிக்கும்.